Next, question number 9. பார்க்கலாம். ஒளி விலகல் எண் வரையறு. Very important 2 mark question. Define refractive index. So இதுதான் அதனுடைய definition. எப்பவுமே நம்ம ஈக்குவேஷனை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்றது ஈஸி நமக்கு. வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்திற்கும் அதோட சிம்பிள் சி, ஊடகத்தில் ஒளியின் வேகத்திற்கும் அதோட சிம்பிள் வி, இந்த ரெண்டுக்கும் உள்ள விகிதமே ஊடகத்தின் ஒளி விலகல் எண். ஸோ இதுதான் டெஃபினேஷன், இதுதான் நீங்க எழுதணும். அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற அந்த n = c/v அப்படின்றதையும் நீங்க சேர்த்து எழுதுறீங்க. இது எழுதுனா உங்களுக்கு 2 மார்க். இதுல பாருங்க, refractive index of a transparent medium is defined as the ratio, இதுதான் முக்கியம், ratio of speed of light in vacuum to the speed of light in that medium. So இது important question. அடுத்து 10th important question. இது புக்ல இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் 6.5. இப்போ நம்ம அந்த n = c/v அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். பியூர் வாட்டர், தூய நீரினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல் எண் 1.33. அதுல ஒளியினுடைய ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் பியூர் வாட்டர், ஒளியின் வேகத்தை காண்க. ஃபார்முலா என்ன? n = c/v இல்லையா? இப்போ நம்ம உல்டா பண்ணிக்கலாம். v-ய குறுக்க பெருக்கிறீங்க, v மேல போயிடும், n கீழே வந்துடும். v = c/n ஃபார்முலா மாதிரி வந்துருதா? c னுடைய மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரியும். இது 3 × 10⁸ டிவைடட் பை n கொடுத்துருக்காங்க 1.33. ஸோ இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் போட போகிறோம். 3 / 1.33 கால்குலேட் பண்ணிட்டு × 10⁸ போட்டுடணும். கால்குலேட்டர் போட்டு காட்டுறேன் பாருங்க. 3 / 1.33 = 2.255 போகுது. இந்த 5க்கு அப்புறம் 5 வர்றதுனால அந்த 2.25 அந்த 5 நம்ம 6ன்னு மாற்றி எழுதணும். ரவுண்ட் ஆஃப் பண்ற டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 2.26 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். டிஃபைன் ஆப்டிக்கல் பாத். இதுவும் 2 மார்க் கொஸ்டின் தான். ஒளிப்பாதை வரையறு. இதுவும் புக்ல நான் உங்களுக்கு காட்டின ஆன்சரை குறிச்சு வச்சுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒளிப்பாதை வரையறை பாருங்க. ஊடகம் ஒன்று ஒளி d தொலைவை கடக்க எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்கிறதோ அதே நேர இடைவெளியில் வெற்றிடத்தின் வழியே ஒளி கடந்து செல்லும் தொலைவு d' ஊடகத்தின் ஒளிப்பாதை என்று வரையறுக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஊடகத்துல d என்ற தொலைவு எவ்வளவு டைம் எடுத்துக்குமோ அதே டைம்ல வெற்றிடத்துல ஒளி எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு தொலைவு செல்லுமோ அததான் ஒளிப்பாதைன்னு சொல்றாங்க. ஒளிப்பாதைக்கு ஃபார்முலா மட்டும் நீங்க குறிச்சுங்க. ஒளிப்பாதைக்கு ஃபார்முலா d' = nd. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினிஷன் பார்த்துங்க. டிஃபைன்ட் as அப்புறம் இருக்கிறது முக்கியம். The distance d' light travels in vacuum in the same time it travels a distance d in the medium. இதுக்கான ஃபார்முலா d' = nd. ஸோ அதையும் சேர்த்து நீங்க எழுதுங்க. d' என்பது ஒளிப்பாதை, n என்பது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அல்லது ஒளி விலகல் எண், d என்பது அந்த ஊடகத்துல எவ்வளவு தொலைவு செல்லுமோ அது. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 12, 2 மார்க் கொஸ்டின். அதுவும் ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஒளியின் மீளும் கொள்கையை கூறுக. ஸோ இதுக்கும் நான் ஆன்சர் புக்ல காட்டிடுறேன், குறிச்சுக்கங்க. மீளும் கொள்கையின்படி ஒளி செல்லும் பாதையின் திசையை பின்னோக்கி திருப்பும் போது ஒளி மிகச்சரியாக தான் கடந்து வந்த பாதையின் வழியாகவே திரும்பி செல்லும். ஸோ டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியாது.
ஃபர்ஸ்ட் டயக்ராம் மட்டும் எடுத்துங்க. அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரே இருக்கு பாருங்க. அந்த படுகதிர் வந்து ஆறுங்கிற கோணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, எதிரொலிப்பு அடைந்து போகுது. இப்போ அந்த எதிரொலிப்பு அடைந்த கதிர்கிட்ட அந்த இடத்துல ஒரு சமதள ஆடியை வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. அப்ப அந்த அந்த ஒளிக்கதிர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் இல்லையா திரும்ப. ஸோ அப்போ அந்த டைரக்ஷன்ல ரிட்டர்ன் ஆகும்போது திரும்பவும் பாருங்க, இந்த படுகதிர் எந்த திசையில வந்ததோ அதே டைரக்ஷன்ல ரிட்டர்ன் போகும், அதாவது ரிவர்ஸ் ஆகி திரும்பி போகும். அதுதான் மீண்டு போகக்கூடிய மீளும் கொள்கை. இங்கிலீஷ் மீடியம். Principle of reversibility states that light will follow exactly the same path if its direction of travel is reversed. படம் போடணுங்கிற அவசியம் கிடையாது, கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பண்ணலாம். State the laws of refraction. Important 3 mark question. Laws of reflection important, laws of refraction important. ஒளி விலகல் விதிகளை கூறுக. புக்ல பார்த்துருவோம் பாருங்க. இந்த போல்டு லெட்டர்ல இருக்கிற ரெண்டு லா, the incident ray, the refracted ray and the normal to the refracting surface are all coplanar. இது நம்ம ஏற்கனவே ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன, ரிஃப்ளெக்டட் ரேன்னு வர இடத்துல ரிஃப்ராக்டட் ரேன்னு எழுதணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துங்க. படுகதிர் விலகு கதிர்னு எழுதணும். விலகு தளம் மற்றும் விலகு தளம் அதுல எக்ஸ்ட்ராவா எழுதியிருக்காங்க, அது எழுதணுங்கிற அவசியம் இல்லை. படுகதிர், விலகு கதிர், விலகு தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு, இவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும். செகண்ட், the ratio of sin of angle of incidence I in the first medium to the sin of the angle of refraction R in the second medium is equal to the ratio of refractive index N2 of the second medium to the refractive index N1 of the first medium. இந்த ஈக்குவேஷன் 6.18 நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஈஸியா எழுதிடலாம். தமிழ்ல பார்த்துருவோம். முதல் ஊடகத்தின் படுகோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும், சைன் ஐ. இரண்டாவது ஊடகத்தின் விலகு கோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும், சைன் ஆர். உள்ள விகிதம் இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணுக்கும் N2, முதல் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணுக்கும் N1 உள்ள விகிதத்திற்கு சமம். ஈக்குவேஷன் எழுதிருங்க. sin I by sin R is equal to N2 by N1. இதை நீங்க இந்த பெருக்கல் வடிவில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நீங்க பழகிறது நல்லது. N1 sin I equal to N2 sin R. இதுதான் உங்களுக்கு கால்குலேஷன் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். Question number 14 பாருங்க. Derive the equation for apparent depth. தோற்ற ஆழத்திற்கான சமன்பாட்டை தருவி. ஸோ இது என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டேங்க் ஒன்று இருக்கு. அந்த டேங்கினுடைய, அதாவது தொட்டியில நீங்க நீரை ஃபில் பண்ணிருக்கீங்க, வாட்டர் அதுல நிரப்பிருக்கீங்க. இப்போ நீங்க அதுல இருந்து பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதனுடைய அடிப்பகுதி பாட்டம் வந்து கொஞ்சம் ரைஸ்டா தான் நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ உண்மையான ஆழம் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் மேல இருக்க மாதிரி இருக்கும் அந்த அடிப்பகுதி. அதுதான் தோற்ற ஆழம். இது நீங்க எங்க நீங்க அதை இன்னும் நல்லா கிளியரா விசிபிளா பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அங்க உண்மையான ஆழம் வந்து அதிகமா இருக்கும், ஆனா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆழம் கம்மி மாதிரி தெரியும். ஸோ அது கொஞ்சம் நமக்கு ரிஸ்கா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எவ்வளவு அந்த தோற்ற ஆழம்ன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ நம்ம இந்த டெரிவேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த தொட்டியில பாருங்க, ஒளி இந்த ஓன்ற புள்ளியில இருந்து உங்களுக்கு வந்து ஒளி வந்து வெளியில வருது, சரிங்களா. இப்போ நீருக்கு உள்ள இருந்து, வாட்டருக்கு உள்ள இருந்து அந்த ஒளி கதிர் வந்து OB என்ற அந்த ஒளி கதிரானது ஒளி விலகல் அடைந்து வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய அடர்மிகு டென்சர் மீடியத்திலிருந்து உங்களுக்கு ஏருக்கு, ரேரர் மீடியத்துக்கு, அடர்வு குறை ஊடகத்துக்கு வருது. அப்போ ஒளி கதிரானது அந்த செங்குத்து கோட்டு நார்மலை விட்டு விலகி போகும். It will move away from the normal.
ஸோ அதனாலதான் பிசி என்பது உங்களுக்கு விலகு கதிர். இப்போ படுகோணம்ன்றது என்னது? படுகதிருக்கும் நார்மலுக்கும் அந்த செங்குத்து கோடுக்கும் இதுதான் ஐ. இந்த ஆங்கிள் ஐன்னு சொல்லும்போது நீங்க கொஞ்சம் அந்த வடிவியல் கணிதம் ஜாமெட்ரி யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிளும் ஐ தான் இல்லையா? சேமா தான். அடுத்தது விலகு கதிருக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் இருக்கிற இந்த ஆங்கிள் தான் ஆறு. இப்போ இந்த ஆங்கிள் ஆறுன்னு சொல்லும்போது அதே இதை நம்ம இங்கேயும் அதே ஆங்கிள் தான். ஸோ அதனால இதுவும் ஆறு தான். இப்போ படத்துல ரெண்டு செங்கோண முக்கோணங்களை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் செங்கோண முக்கோணம் வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ODB. அடுத்த செங்கோண முக்கோணம் வந்து IDB. சரி, இப்போ இதுல நான் என்ன செய்யறேன்? tan I கண்டுபிடிக்கிறேன். tan I is equal to tan என்பது என்னது? எதிர்பக்கம், அதாவது ஆப்போசிட் சைடு DB divided by அடுத்துள்ள பக்கம் adjacent side DO. அடுத்தது இதுல பாருங்க tan R is equal to எதிர்பக்கம் DB divided by அடுத்துள்ள பக்கம் adjacent side DI. இது வந்து DB divided by D1ன்றது தான் actual depth, உண்மையான ஆழம். DB divided by D dash தோற்ற ஆழம். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 வைப்போம், இதை நம்ம ஈக்குவேஷன் 2 வைப்போம். இப்போ கோணங்கள் வந்து சிறிதாக இருந்தனா when the angles are small sin thetaவும் cos tan thetaவும் ஈக்குவலா இருக்கும். அப்போ நம்ம tan ஐக்கு பதிலா என்ன செய்யலாம்? tan I is equal to nearly equal to sin I ன்னு எழுதிக்கலாமா? அந்த sin I is equal to இப்போ என்ன வருது? DB divided by D வருதா? இதுதான் எனக்கு ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 இப்போ நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம் ஈக்குவேஷன் 3. அதே மாதிரி tan R என்ன ஆகும்? tan R is nearly equal to sin R ஆயிடும் இல்லையா? அதுதான் DB divided by D dash. இது சமன்பாடு 4. இப்போ நம்ம அந்த ரிஃப்ராக்ஷன் உடைய லாஸ் பார்த்தோம் பாத்தீங்களா? ஒளி விலகல் விதியில நம்ம என்ன சொன்னோம்? N1 into sin I is equal to N2 into sin R ன்னு சொன்னோம். இது ஈக்குவேஷன் 5. இதுதான் ஸ்னெல் விதி, ஒளி விலகல் விதி. இதுல கொண்டு போய் அந்த ஈக்குவேஷன் 3, 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? N1 into dB divided by small d is equal to N2 into dB divided by D dash. நம்ம D dash தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த dB ரெண்டு சைடுல இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன வருது பாருங்க? N1 by D is equal to N2 by D dash ன்னு வரும். குறுக்க பெருக்குங்க, குறுக்க பெருக்கி D dash equal to இந்த பக்கம் குறுக்க பெருக்கினீங்கன்னா N2D ன்னு வரும். இந்த N1 வந்து இந்த பக்கம் வரும். இதுதான் எனக்கு ஈக்குவேஷன். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன். இதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் கேஸ், சிறப்பு நிகழ்வு. N2 என்பது காற்று இல்லையா? அப்போ காற்றினுடைய ஒளி விலகல் என்ன நமக்கு தெரியும்? 1. அப்போ நீங்க 1ன்னு அதை நீங்க எழுதின பிறகு N1க்கு அங்க வேலையே கிடையாது, Nன்னு எழுதினா போதும். N1 நம்ம Nன்னு எழுதிக்கலாமா? இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. D dash equal to 1 into D ன்னு வரும். அதாவது D divided by N1க்கு பதிலா N. இதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய தோற்ற ஆழம். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு क्वेश्चन பாருங்க. What is total internal reflection? Define critical angle. 2 mark question. 3ல கூட கேட்கலாம். முழு அக எதிரொளிப்பு என்றால் என்ன? மாறுநிலை கோணம் வரையறு. சோ இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட். total internal reflection அப்படின்னா என்ன? For any angle of incidence greater than the critical angle, the entire light is reflected back into the denser medium itself. This is called total internal reflection. Okay. இது எந்த பேஜ்ல இருக்கு? பேஜ் நம்பர் 19ல இருக்கு, செக் பண்ணிங்க. தமிழ் மீடியம். ஒளி முழுவதும் அடர்மிகு ஊடகத்திலேயே எதிரொலிக்கும் இந்நிகழ்ச்சிக்கு முழு அக எதிரொலிப்பு என்று பெயர். இதுக்கு முன்னாடியில இருந்தே நீங்க எழுதுறது நல்லது. அடர்மிகு ஊடகத்தில்
படுகோணத்தின் மதிப்பினை மாறுநிலை கோணத்தை விட அதிகரிக்கும் போது ஒளி முழுவதும் அடர்மிகு ஊடகத்திலேயே எதிரொலிக்கும். இந்நிகழ்ச்சிக்கு முழு அக எதிரொலிப்பு என்று பெயர். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். செகண்ட் என்ன கேட்டிருக்கோம்? மாறுநிலை கோணம் என்றால் என்ன? அதாவது டிஃபைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இங்க இருக்கு பாருங்க. The angle of incidence in the denser medium for which the angle of refraction is 90. இது எழுதணும் ஓகே. அல்லது அந்த for which அந்த போர்ஷனுக்கு பதிலா நீங்க என்ன எழுதலாம்? The refracted ray grazes the boundary between the two media is called critical angle. The angle of incidence in the denser medium for which the angle of refraction is 90 is called critical angle IC அப்படின்னு எழுதினா போதும். தமிழ் மீடியம். அடர்மிகு ஊடகத்தில் எந்த படுகோண மதிப்பிற்கு விலகு கதிர் ஊடகங்களை பிரிக்கும் எல்லையை தழுவி செல்கிறதோ, அதுதான் முக்கியமான வேர்டு, கீவேர்டு, அந்த படுகோணமே மாறுநிலை கோணமாகும். Next, question number 16. Again, very important 2 mark question. Give the conditions for TIR, total internal reflection. முழு அக எதிரொலிப்புக்கான நிபந்தனைகளை கூறுக. So, bookல ஆன்சர் காமிச்சிடுறேன். அதே பேஜ் தான். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம். The 2 conditions இருக்கு பாருங்க. அது இந்த 1, 2 எழுதனா போறோம். The light must travel from denser to rarer medium. இது 1 mark. Second point, angle of incidence in the denser medium must be greater than the critical angle. அதாவது I greater than IC. அதையும் எழுதணும். தமிழ் மீடியம். 2 நிபந்தனைகள். 1, ஒளி அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். 2வது பாயிண்ட், அடர்மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். I greater than IC. இவ்வளவுதான்.